கடந்த வாரத்தில் ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸை பற்றி நம்ம ஆரம்பித்தோம். குடும்பம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான யூனிட்டு. கணவர், குழந்தைகள், பெற்றோர்கள் ரெண்டு ரெண்டு பேருடைய பெற்றோர்களுமே ரொம்ப உள்வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். இவர்களை எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்துக்காகவும் நம்ம இழந்து போயிடக்கூடாது. அப்படி நம்ம அதிலிருந்து நம்மளை பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தனிமை அப்படின்ற ஒரு பெரிய பாதை வழியாக நம்ம செல்ல வேண்டியது இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை நம்ம பேஷனை பர்சியூவ் பண்ணுறோம், நமக்கு பிடித்தமான ஏதோ ஒரு காரியத்தை நம்ம எடுத்து செய்கிறோம். இதற்கு நடுவில் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இவ்வளோத்துக்கு நடுவில் எப்படி இதை சமநிலையில் கொண்டு போகிறது, ஒரு பேலன்சிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத குறித்து நம்ம கடந்த வாரம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தோம். இன்றைக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம பேச போகிறோம். நம்ம நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அந்த பெண் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வீட்டுக்குள்ள காரியங்களையும் பண்ணுறாங்க, கணவருடைய காரியங்களும் பண்ணுறாங்க, குழந்தைகளுக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க, அவங்க வின்டர் சீசனுக்குன்னு பார்க்குறோம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் விமனாக இருக்கிறாங்க. நீதிமொழிகளில் நம்ம பார்க்குறோம் 18வது வசனத்தில், தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையவில்லை அப்படின்னு பார்க்குறோம். ஒரு நிலத்தை போய் அவங்க பேசி முடித்து வாங்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அவங்க நல்ல எம்ப்ராய்டரி அந்த மாதிரி அவங்களே செய்கிறாங்க, அவங்க ஸ்பின் பண்ணுறாங்க, நல்ல ஒரு டெய்லரிங் கிஃப்ட்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். அவங்களே ஆடைகள் தயாரிக்கிறாங்க, அதை நல்லா அழகாக உடுத்து விற்கிறாங்க, அதை விற்கிறாங்க. ஸோ ஷீ இஸ் வெரி பவர்ஃபுல், ஒரு பிஸ்னஸ் விமன் கூட. பட் ஷீ ஸ்ட்ரைக்ஸ் அ பேலன்ஸ். ரெண்டுத்துக்கு நடுவில் அவங்களால ஒரு சமநிலையாக இருந்து ஒரு வெற்றியாக இருக்க முடியுது. கடைசியில் அவங்க கணவர் எழுந்து அவங்கள பிளெஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பக்கமும் அவங்க ரோலை அவங்க மிஸ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது எப்படி இதை பேலன்ஸ் பண்ணுறது? 3 காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்கலான்னு யோசித்தோம். முதலாவது, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கணக்கிடுங்க. எஸ்டிமேட் யுவர் ஒர்க். அதாவது குடும்பத்தில் உங்களுடைய பொறுப்புகள், நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன. மேபி ஒரு வாரத்துக்கு, இந்த வாரத்தில் எனக்கு என்னெல்லாம் வேலை இருக்குது, ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஒரு வீக்கை நீங்கள் எடுத்து அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம், பிளான் பண்ணலாம். சில டைம் உங்களுக்கு முடியும்னா ஒரு மந்த் அஹெட் பிளான் பண்ணலாம், இல்லை ஃபியூ மந்த்ஸ் கூட நீங்கள் சேர்த்து பிளான் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வீக்கை பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீட்டில் என்னெல்லாம் பொறுப்புகள் இருக்குது, கணவருக்கு என்னெல்லாம் செய்யணும், வீட்டு வேலைகள் என்னெல்லாம் நம்ம செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீடை சுத்தம் பண்ணுறது, இந்த ஷெல்ஃபை க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் வீட்டு வேலைகள். குழந்தைகள் அவங்களோட படிப்பு, அவங்களோட எக்ஸாம்ஸு, அவங்கள படிக்க வைக்கிறது, அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்புறது, இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கான வேலைகள். ஸோ இந்த வாரம் எப்படிப்பட்ட வேலைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, ஆஃபீஸ். ஒருவேளை நம்மளுடைய அலுவலகத்துலேயோ நம்மளுடைய தொழிலையோ இல்லை நம்ம பர்சீவ் பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கலாம், நீங்கள் ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு தையலில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு ஊறுகாய் போட்டு விற்றுட்ருக்கலாம், ஏதோ ஒரு காரியம், இல்லை ஒரு ட்ராயிங்கை நீங்கள் பண்ணணும், இதை ஒரு எக்ஸிபிஷன் வருது, அதுக்கு நீங்கள் யூஆர் கெட்டிங் ரெடி ஃபார் தட் எனி கைண்ட் ஆஃப் திங். ஸோ இந்த பக்கம் அதுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணணும் இந்த வாரத்தில், ஒருவேளை இன்றைக்கு திங்கள்லேருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே என்ன காரியங்கள் பண்ண வேண்டும். ஸோ எஸ்டிமேட் பண்ணுங்கள் உங்களுடைய வேலைகளை, சரியா? அது மாத்திரம் இல்லாமல் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய வேலைகளில் நம்ம கவனமாக வைத்து கொள்ள வேண்டியது முக்கியமான வேலைகள். எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம அதாவது எல்லா வேலைகளையும் நம்ம இந்த வாரத்தில் முடிக்க முடியாது. ஆனால் முக்கியமான வேலைகள், அவசரமான வேலைகள், இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா தெரிந்து கொள்ளணும். இந்த வாரத்துக்குள்ளே இதை கண்டிப்பாக முடிச்சாகணும் அப்படின்ற வேலைகள், ப்ளஸ் அது முக்கியமானதா அப்படின்னு பார்க்கலாம். சில காரியங்களை நம்ம அடுத்த வாரத்துக்கு தள்ளி போடலாம். அப்படிப்பட்ட வேலைகளை நம்ம என்ன பண்ணணும், நம்ம இது பண்ணணும். ஒரு வேலையை எஸ்டிமேட் பண்ணும்போது தான் எவ்வளோ வேலை பலு இருக்குது. நம்ம ஆஃபீஸில் அலுவலகத்தில் இத்தனை ஃபைல்ஸ் முடிக்கணும், இல்லை இத்தனை காரியங்கள் முடிக்கணும், இங்கே வீட்டில் இந்தந்த காரியங்கள் முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு ஓவரால் பிக்சர் கிடைக்கும். இந்த வீக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கலாம், மைண்டை டியூன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீக் கொஞ்சம் பிஸியாக இருக்க போகுது, இல்லை கொஞ்சம் லீஷரான வீக்கு தான், இல்லை கொஞ்சம் பேலன்ஸ்டாக போயிட முடியும் நம்மளால், இல்லை ஜாஸ்தியாக இருக்குது ஒர்க்கு,
நம்மளால் பண்ண முடியுமா, இங்கேயும் பண்ணி இங்கேயும் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் டெட்லைன்ஸ் இருக்குது உங்களுக்கு, இங்கேயும் ப்ராஜெக்ட் சப்மிஷன் இருக்குது உங்கள் ஆஃபீஸில், இங்கே டெலிவரபிள்ஸ் இருக்குது உங்களுக்கு கொடுக்கணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆர்டரை நீங்கள் முடித்து கொடுக்க வேண்டும், இல்லை நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிற ஒரு காம்படிஷனுக்கு நீங்கள் இது பண்ணணும், ஒரு ஸ்பீச்சுக்கு நீங்கள் ரெடி ஆகணும். இவ்வளோ வேலைகள் இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கமும் உங்கள் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, உங்களுக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து மேபி ஒரு அஃபீஷியல் ட்ரிப் இருக்குது, அவருக்கு வேண்டிய க்ளோத்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ இப்படி 2 பக்கமே வந்து ஒரு டென்ஷனான வீக்காக இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் இதை கையாளுவதற்கு வேறு மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? ஸோ மென்டலாக ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒர்க் லெவல் எவ்வளோன்னு எஸ்டிமேட் பண்ணணும். 2வது காரியம் நம்மளோட டைம் எஸ்டிமேட் பண்ணணும். எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான், 24 ஹவர்ஸ் தான். இந்த டைம் எஸ்டிமேட் பண்ணும்போது நம்ம நல்லா ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டியது, ஐ எம் நாட் த சேவியர் ஆஃப் த ஹோல் வேர்ல்டு. அதாவது வீட்லேயும் ஒரு சூப்பர் விமனாக நான் இருந்துடணும், ஆஃபீஸ்லேயும் ஒரு சூப்பர் விமனாக இருந்து அப்படியே வந்து எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னா முடியவே முடியாது. ப்ராக்டிக்கலாக ரியலிஸ்டிக்காக நம்ம யோசிக்கணும், யதார்த்தமாக யோசிக்க வேண்டும். அதாவது நம்ம பார்த்தோன்னு சொன்னால் நிஜமான வாழ்க்கையில் இவ்வளோ டைம் தான் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராவல் டைம் இன்க்ளூடிங் இருக்குது, டைம் நம்மளுக்குன்னு எடுத்துக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, அதெல்லாம் இருக்குது. இது போக நம்மளுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக வருகிற வேலைகள், கெஸ்ட்டு வருவாங்க, இல்லை நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக பிள்ளைங்க சிக்காயிருவாங்க, இல்லை நீங்கள் சிக்காயிருவீங்க. இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு நேரம் எடுக்கப்படும். இதுக்கு போக இருக்கிற கொஞ்ச நேரத்தை தான் நம்ம வந்து பகிர்ந்து வேலைக்கும் குடும்பத்துக்குமாக கொடுக்க வேண்டும். அதில் குடும்பத்துக்கு கண்டிப்பாக முக்கியமானதுன்னா கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா குடும்பத்தை நம்ம செகண்டுக்கு கொண்டு வரவே கூடாது அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருக்கணும். அப்படின்னா எவ்வளோ டைம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நான் பார்த்ததுக்கப்புறம் தென் ஐ ஹாவ் டு பிளான் மை டைம். எதை முக்கியமானதையும் அர்ஜென்ட்டானதையும் முன்னால் கொண்டு வரணும். நான் எது முக்கியமோ, எது ரொம்ப இன்றைக்கு தேவை, இன்றைக்கி நாளைக்கு வந்து என்னுடைய குழந்தைக்கு எக்ஸாம்னா கண்டிப்பாக நான் வந்து என் குழந்தையோடு உட்காந்து படிப்பு சொல்லி கொடுக்கறது இன்றைக்கி முக்கியமான ஒரு காரியம், அவசரமான ஒரு காரியமும் கூட. அப்போ அதற்கு நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இல்லை என்னுடைய கணவர் இன்னைக்கு வந்து ஊருக்கு கிளம்புறாரு அப்படின்னும் போது நான் கூட இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதற்கு நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அப்போது டைமை நம்ம அலாட் பண்ணி ஒரு டைம் டேபிள் மாதிரி போடுறோம். ஒரு வாரத்தில் ஓகே திங்கக்கிழமை இதை பண்ண போகிறோம், செவ்வாய்க்கிழமை இதை பண்ண போகிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அர்ஜென்ட் இல்லைன்னா அதை என்ன பண்ணலாம், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்படி கொஞ்சம் பின்னால் கொண்டு வரலாம். கொஞ்சம் முக்கியம் இல்லாத காரியங்கள் அதையும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், நம்ம தள்ளி போடலாம். தள்ளி போடுகிறதுனால அதனால் பிரச்சனை ஏற்படக்கூடாது அப்படின்றத மட்டும்தான் நம்ம தள்ளி போட்டு ஒரு நல்ல டைம் டேபிள் போட்டுக்கிட்டோம்னாலே மைண்டு வந்து நம்மளுக்கு ரிலாக்ஸ் மோடுக்கு வந்துடும். ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு இவ்வளோ பலு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவ்வளோ வேலை பண்ணணும்னு பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஹை ஆகும். இவ்வளோ செய்யணுமே அப்படின்னு. பட் அந்த செய்ய போகிற அந்த பலுவை நம்ம பிரித்து என்ன பண்ணியிருக்கோம், டைம் அலாட் பண்ணியிருக்கோம். ஓகே திங்கக்கிழமை நான் என் குழந்தையோட நான் இருக்க போகிறேன், மேபி அவளுக்கு வெனஸ்டேயோட எக்ஸாம் முடிஞ்சிருது, வெனஸ்டேக்கு அப்புறம் நான் கொஞ்சம் அதிகமாக ஆஃபீஸ் ஒர்க்கை எடுத்து நான் பண்ணி மேபி ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா ஆஃபீஸ்லேருந்து அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வர போகிறேன். குழந்தைய ஒரு வேளை அந்த டைமில் எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு டைமில் அந்த ஒர்க்கை அலாட் பண்ணும்போது குடும்பத்துக்கான வேலைகளையும் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற வேலையும் அலாட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து என்னாகும், மைண்ட் வந்து ஒரு ரிலாக்ஸ் மோடுக்கு வந்துடும். அப்போ நான் எந்த காரியத்தில் நான் ஈடுபடுறேனோ அதில் முழு கவனத்தோட, முழு பலத்தோட, முழு சிந்தையோட என்னால் ஈடுபட முடியும். சரியா? ஸோ இது 2வது காரியம். 3வது காரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேலையை பிரிக்கணும். அதாவது பொறுப்புகளை பிரிக்கணும். அதாவது டைம் நம்ம அலாட் பண்ணிட்டோம், வேலையும் அலாட் பண்ணிட்டோம். பட் இதை யார் செய்ய போகிறா? எல்லா வேலையும் நீங்களே செய்யணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம நிறைய நேரம் வந்து எப்படி நம்ம வளர்க்கப்பட்டிருக்கோன்னா, பெண்கள் ஆகிய நம்ம தான் இந்த வீட்டு வேலையை செய்யணும், நம்ம தான் இந்த வேலையை செய்யணும். இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் போய் டீச் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் ஹஸ்பண்டை அனுப்ப முடியாது. சில வேலைகளை நீங்கள் மாற்றவே முடியாது, நீங்கள் தான் செய்தாகணும். ஸோ ஃபிக்ஸ் தட். முதல்ல நீங்கள் செய்ய முடிஞ்ச வேலைகளை மற்றவர்களுக்கு நீங்கள் மாற்றி கொடுக்காதீங்க. ஒருவேளை உங்கள் குழந்தைகளோடு இருந்து நீங்கள் கவனிக்கிற மாதிரி மற்றவங்க கவனிக்க முடியாது. ஒரு கொஞ்சம் டைம் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட, உங்கள் இன்லாஸ் கிட்ட நீங்கள் அனுப்பலாம்.
ஆனால் வந்து ஒருவேளை சில காரியங்கள் உங்கள் பிள்ளைங்க உங்களோட தான் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை சாப்பாடு ஊட்டுறதா இருக்கலாம். எது உங்களோட கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அந்த காரியத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணாதீங்க. ஸோ ஃபிக்ஸ் யோர் டைம், யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த வேலையை நான் தான் செய்தாகணும், இதை வேறு யாருக்கும் நான் கொடுக்க முடியாது அப்படின்றத உங்களுக்கு என்று நீங்கள் அதை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். சில வேலைகள், ஃபார் எக்ஸாம்பிள் பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, அது யார் வேணாலும் பண்ணலாம் அதை, இல்லையா? ஸோ ஒருவேளை அதை உங்கள் முதலாவது உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் அவைலபிளாக இருக்காங்களா? கணவர் இடத்துல சில காரியங்கள், ஒருவேளை இன்றைக்கி போய் நீங்கள் காய்கறி வாங்கிட்டு வரீங்களாப்பா, இல்லை இன்றைக்கி கொஞ்சம் வாஷிங் மிஷினில் நீங்கள் க்ளோத்ஸ் போட்டுறீங்களா? இப்போ நம்ம வேலை செய்கிறனால, 2 பேரும் வேலை செய்கிறனால ஹஸ்பண்ட்ஸ் கொஞ்சம் கண்டிப்பாக நம்மளுடைய இதுக்கு வந்து தான் ஆகணும். இதில் முக்கியமாக பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, அவங்களுக்கு தெரியாதா, அவங்க வரமாட்டாங்களா, அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்லன்னு யோசித்துட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் வாயை திறந்து கண்டிப்பாக ஹெல்ப் வேணும்னு கேட்கணும். எந்த ஹெல்ப் வேணும், என்னைக்கு வேணும், அதை குறிப்பாக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். இன்றைக்கி இந்த வேலையை எனக்கு கொஞ்சம் செய்து கொடுக்க முடியுமா, அதை கொஞ்சம் முன்னாலேயே சொல்லுங்கள். ஏன்னா அவங்க உலகத்தில் அவங்களோட ஆஃபீஸ் ஒர்க்கு, அவங்களோட டென்ஷன்ஸ், அவங்க யோசித்து வைத்திருக்கிற காரியங்கள் ஏற்கனவே இருக்கும். அதனால் ஒரு முன்னாலேயே மேபி ஒரு வீக் அஹெட், ஒரு மண்டேவே வந்து அந்த வீக்கில் நீங்கள் எந்த நாளில், மேபி வெட்னஸ்டேக்கு அப்புறம் ஒரு தேர்ஸ்டே குழந்தைங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருது, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 3 நாளும் நீங்கள் கொஞ்சம் குழந்தைங்களை ஈவினிங் டைம் சீக்கிரமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் ஆஃபீஸில் எனக்கு இருக்கிற டெட்லைன்ஸ் எல்லாம் நான் சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது, அன்றைக்கு அவர் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக கிளம்பி வந்து உங்கள் குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். அதே போல் உங்களோட இன்லாஸை நீங்கள் என்ன பண்ணலாம், கூப்பிடலாம். அவங்க வந்து ஒரு நாள் ஹெல்ப் பண்ணலாம், இல்லை ஒரு 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 சூழ்நிலைக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை மெய்ட்ஸ் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அப்போது பகிர்ந்து இந்த வேலைகளை மற்றவர்களுக்கு கொடுங்க. 3 காரியங்கள் பார்த்தோம். வேலையை அலோகேட் பண்ணுங்கள், அடுத்தது நேரத்தில் எந்த வேலையை செய்ய போகிறீங்க, அப்புறம் இந்த வேலையை யார்கிட்ட கொடுக்க போகிறீங்க, நீங்கள் செய்ய வேண்டிய வேலை தவிர மற்றவங்க. இது 3த்தையும் நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்கன்னா உங்கள் வீக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியராக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நீங்கள் ரொம்ப அழகாக செய்துருவீங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளால் ஒர்க்கு லைஃப்பை பேலன்ஸ் பண்ண முடியும். வேலையிலையும் நம்ம நல்ல பெயரை எடுக்கலாம், வீட்லேயும் நல்ல ஒரு பெயரையும் எடுக்கிறது மட்டும் இல்லை, பொறுப்புகளையும் செய்து முடிக்கலாம். நிச்சயமாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய போகிறார். இந்த காரியத்தில் செய்து பாருங்கள். ஜெபிக்கலாமா? நம்ம இப்போ எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். அநேக பெண்கள் இன்றைக்கு தங்களுடைய வேலையும் தங்களுடைய வீட்டு காரியங்களையும் இணைந்து செய்ய முடியாமல் தவிக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கு நாங்கள் கேட்ட ஆலோசனையின் பிரகாரமாக இந்த குணசாலியான ஸ்திரீ எப்படி பேலன்ஸ் பண்ணாங்களோ அது போல் நாங்களும் பேலன்ஸ் பண்ணி, அப்பா, எங்கள் குடும்ப காரியத்தையும் எங்களுடைய அலுவலக பணிகளையும் சீராக செய்வதற்கு எங்கள் பெண்களுக்கு வேண்டிய நல்ல ஞானம், கிருபைகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே இதை திட்டமிடுகிற ஒரு ஞானத்தை நீங்கள் தாங்க தகப்பனே. திட்டமிட்டு சரியாக செய்து ஆண்டவரே தங்கள் பணிகளை அழகாக நிறைவேற்ற நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் வேற எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ இந்த பெண்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். குறிப்பாக வேலைக்கோ இதுக்கும் போயிட்டு ஸ்ட்ரெஸ்டா, அப்பா ஆண்டவரே, அழுத்தத்தில் இருக்கிற பெண்கள் அதிலிருந்து வெளியே வரும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, சுகத்தையும் பலத்தையும் தாங்க, நல்ல தைரியத்தை தாங்க தகப்பனே, நல்ல நம்பிக்கையை கொடுங்க எங்கள் பிள்ளைகளுக்கு. அப்பா கர்த்தர் நீர் கூடவே இருந்து பலப்படுத்தி பிள்ளைகள் செய்து முடிக்க வேண்டிய பணி அழகாக செய்து முடிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. இன்றைக்கு கேட்ட இந்த காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஒருவேளை ஜெபம் மற்றும் ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் சந்திக்கும் வரை வாழ்த்தி விடை பெறுகிறேன். வணக்கம்.